சபரிமலை என்ற பெயரில் சாஸ்தா அவ்விடத்தில் கலியுக வரதனாய் அத்தனை ஜீவனுக்கும் காட்சி தந்து அபயமளிக்க துவங்கினார். வீராசன கோலத்தில் யோக பட்டயம் கட்டி ஒரு கையில் சின்முத்திரை தாங்கிய அவரது கோலத்தை அண்ட சராசரமும் வணங்க துவங்கியது. தெய்வமாக இருந்த போதும் வளர்த்த மகனல்லவா என்ற பாசத்துடன் சுவாமியை காண பந்தள மன்னன் பரிவாரத்துடன் சபரிமலை புறப்பட்டான். அந்த அபிஷேக பிரியனுக்கு அபிஷேக வாசனாதி திரவியங்களை ஒரு கட்டிலும் தானியம் மற்றும் காணிக்கை பொருட்களை மறுமுடியில் கட்டியும் சபரிமலை யாத்திரை புறப்பட்டது பந்தள மன்னன் பரிவாரம். அதுதான் இந்த அகிலத்தின் முதல் சபரிமலை யாத்திரையாகும்.